இதே தெரியல. ஆரம்பம் ரயில் லைனர் சோதனைகள். ரெக்கார்ட் ஆயிடுச்சுரா. இந்த மாதிரி சத்தம் போடாமலாம் எடுக்காது. நாங்கள் தான் சொல்லுவோம் சத்தம் வீட்டை பற்றி ஓப்பன் நாங்கள் காலங்காலமாக ஸ்ட்ரீட்டாக தான் போட்டு விட்ருக்கோம். அந்த மாதிரி தான் கஷ்டம். 2 இடம் பண்ணுவோம். முடிஞ்சுதா இல்லையா சித்தப்பா? அந்த மவுண்ட்டுங்கடா இது பஞ்சு ரோப்பு 5 கிலோ போட்டு போகிறோம். அதெல்லாம் ஒன்றுலாம் ஆகாது. ஸ்டார்ட் பண்ணுவோமா? சென்னையிலேருந்து நான், சத்யா, நெல்சா, அப்புறம் சத்யாவோட ஃப்ரெண்டு சதீஷ் 4 பேரும் கொல்லீக்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்புறம் உளுந்தூர்பேட்டையில் வந்து சத்யாவோட பிரதர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இது வந்து சோலோ ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து குரூப் ரைடாக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜிபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்டா360 கேமரா, ஃபுல் ஆர்மரோடு போயிட்டுருக்கேன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. 2017-18 வாக்கிலேருந்தே நான் பைக் ஓட ஆரம்பிச்சிட்டேன். இப்போலாம் நான் சோலோ ரைடர் தான். எந்த ஸ்குவாடு, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அப்படியே நான் பாட்டு பைக் எடுத்துகிட்டு நான் பாட்டு கிளம்புனேன். அதில் ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு, அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு 1 lakh கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு 4 ஸ்டேட்டு, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, அப்புறம் கர்நாடகா, அந்த 4 ஸ்டேட்டுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. அது ஒரு செம்ம ஜாலியான டைம் அது. அதுக்கப்புறம் பைக்கிங்கே நம்ம லைஃப்பில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் அருணனும் நான் யூடியூபர் வந்து மேகாலயா ட்ரிப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 8 days ட்ரிப். அது இங்கேருந்து ஃப்ளைட்லேருந்து பைக்கு. அந்த ட்ரிப் மூலயமா தான் எனக்கு அருண் ப்ரோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாருன்றதே தெரியும். அது வரைக்கும் ஒரு யூடியூபராக மட்டும்தான் தெரியும். அப்போது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸும் அதுக்குள்ளே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கந்திக்கோட்டா ரைடில் தான் வந்து எனக்கு சத்யா, நெல்சா, பிரகதீஷ் எல்லாருமே பழக்கமானாங்க. பிரின்ஸு, ஏன்னா பிரின்ஸ் தான் அங்கே லீடாக இருந்தார். அவரோட ஸ்குவாடில் தான் என்னை சேர்த்து விட்டாங்க. அதனால தான் அது பிரின்ஸ் ஸ்குவாடு. ஸோ பிரின்ஸ் ஸ்குவாட் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏஜ் குரூப்பு, வேறு பிஸ்னஸ் லைனு, வேறு ஒர்க்கில் இருக்கவங்க. ஆனால் எல்லாருமே ஒன்று சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கிங் கல்ச்சர், பைக்கிங் பிரதர்ஹுட் தான். எல்லாருமே அந்த பாயிண்டில் வந்து ஒரு அலாதியான அன்பு வந்து பரிமாறிப்பாங்க. அது வந்து ஒரு வார்த்தைகளால் அதை டிஃபைன் பண்ணவே முடியாது. ஒரு பயங்கரமான ஒரு ரேப்போ க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நண்பர்களோட இந்த மாதிரி பயணிக்கிறது வந்து நிஜமாலே ஒரு டிலைட்டு தான். வந்துடுறேன். நீ போ. பிராட் பிட் கூட ஒரு அவார்ட் கிவிங் செரமனியில் சொல்லியிருப்பார், விச் இஸ் பெட்டர் ஜர்னி ஆர் தி டெஸ்டினேஷன். பட் நான் சொல்கிறது வந்து கம்பெனி தான். ஒரு ஆள் கூட ஒரு கம்பெனி தான் பெட்டர் அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி தான் பிரின்ஸ் ஸ்குவாடு. ஸோ எதாக இருந்தாலுமே எங்களுக்கு ஃபன்னு தான். ஒரு ஸ்குவாடாக எங்கே போனாலுமே ஒரு கெத்து தான். அது வந்து ஒரு வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதை அனுபவிச்சா தான் தெரியும். சூரிய வெளிச்சம், சன்ரைஸ். பசிக்குது. 7 மணிக்கு சாப்பிடலாமா?
டோலில் இருக்கும். இங்கேருந்து உளுந்தூர்பேட்டைக்கு வந்து சித்தப்பு வந்து 25 நிமிஷத்தில் போயிடுவாராம். நான் வந்து 45 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறேன். 25 நிமிஷத்தில் போயிட்டோம்னா 45 நிமிஷத்தில் போனோம்னா அதெல்லாம் அவன் சொல்றது, நான் சொல்லலை. அதெல்லாம் அவன் சொல்றது. யார் 25 நிமிஷத்தில் போகிறேன்னு சொல்கிறது யார்? போயிடலாம், கேட்டுக்கோங்க 30 மினிட்ஸில் போயிடலாம். எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டே போகிறீங்க. நான் பைக்கில் கார்லாம் போயிட்டு அவர் வந்து புல்லட் ரேஸ் வண்டி மாதிரி வர்றாரு. ரெக்கார்ட் ஆகிடுது எல்லாம். ஏன் தெரியுமா? அதாவது 110 வரைக்கும் போயிடும். அப்புறம் 120 போகாது. அப்போ என்ன பண்ணணும், லைட்டாக டேங்க் மேலே படுத்துடணும். படுத்தோன்னா அந்த இதில் போயிடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. அப்புறம் தான் கேட்க பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்களே ஏமாட்டீங்க. சீரியஸாக நின்று போல போகாது. அது லைட்டாக டேங்க் மேலே படுத்தனா போயிடும். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். சாப்பாடு போக சொல்லி சித்தப்பா பார்த்தாலே அந்த படம் தெரிஞ்ச படம் என்ன மாமி மாமி கொஞ்சம் கம்மி ஸ்டாரிங் சித்தப்பு. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு உளுந்தூர்பேட்டில் விக்னேஷ் ப்ரோ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணுன்னாரு. ஸோ நெக்ஸ்ட்டு அவர் வீட்டுக்கு தான் ஒரு விசிட்டை போடுறோம். கேமரா அந்த காரா இதென்ன சரி டூர் காட்டுறப்பல இதுக்கு மேலே சாக்ஸ் நடக்க முடியாது. மண்ணாயா அதெல்லாம் நம்ம தான் கருவேப்பிலை சூப்பரியா இங்கே இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம தான் மாடு ஓட்டு போயிட்டாங்க. இது கண்ணுக்குட்டியா? ஆமாம். இன்னும் பின்னாடி போனால் என்ன கொஞ்சம் மாடு குத்துறீங்களா? போடவே இல்லையாப்பா. அதான் நானும் போடவே இல்லையே. ஓகே, ஓல்டர் ரெடியாச்சு. யார் யாரி எல்லாத்தையும் கொடுக்குறியா? யார் யாரி நம்ம வேணும்னு நம்ம கேட்டு வாங்குவோம்ல. எத்துக்க உனக்கு என்ன அந்த மனசுல வாங்கியா என்ன வேணா பண்ணிட்டு ஈஸியாக இருக்கு. நான் இதாக எடுக்க போகிறேன். 4 எடுத்துருவேன். 4 இல்லை 5 வருதுல்ல? 5 வரும். ஆமாம். என்னன்னா அட்வென்ச்சர் காம்போல எல்லாம் செட்டாக வந்துடுது. எக்ஸ்ட்ரா போய் நீ வாங்க தேவையில்ல. மற்ற நீ கோப்ரோ போனேன்னா பேட்டரி எக்ஸ்ட்ரா வாங்கணும், கேஸ் தனியாக வாங்கணும், ஸ்டிக்கு தனியாக வாங்கணும், எல்லாம் தனித்தனியாக வாங்கணும். அது காஸ்ட்லி. இது கன்வீனியன்ட்டாக தான். இது பக்காவாக இருக்குது. இப்போ பேட்டரி ஆமாம் இதுவாகிடுச்சுன்னா எடுத்து போட்டு கேஸ் ஒன்றுன்னா அடுத்து டக்குன்னு மாற்றி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம்மா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க வீடியோ வந்து டிஜே கேமராவில் ரெக்கார்ட் பண்ணது தான். இது விக்னேஷ் ப்ரோ தான். அவன் தான் எனக்கு கொடுத்தான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இது 4 வந்திருக்கு, இப்போ 5 வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் போகிற இடம்லாம் மழை எங்களை துரத்தி வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வில்லேஜ் ரோட்டில் அந்த மழையில் ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. பட்டு ஓட்டுறதுக்கு டிலேட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பெங்களூர் ஸ்குவாடை மீட் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருவோம்.
see you soon.